அம்மா வீட்டில் யாரும் இருக்கீங்களா? யாரு? ஜோசியம். ஆமாம், ரொம்ப அவசியம். எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. ஜோசியம் மேலையா? இல்லை, மனுஷாளுக மேலே. 6 வயசையும் விட்டு வைக்கல, 60 வயசையும் விட்டு வைக்கல. நியூஸ்லாம் பார்க்குறியா இல்லையா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை பாட்டிமா. எதுக்கும் 2 அடி தள்ளி நின்னே பேசுமா. என்ன உக்காந்துட்டியா? என்ன பண்ணுறது? சரி சொல்லுப்பா. பாட்டி கையை காட்டு. ஹாய். கிளவி கைரேகை பார்க்கணும், கையை எப்படி காட்டு. பெரிய லம்பாடி கிளவியா இருப்பா போல இருக்கு. உன் இடது கையில் வலது பக்கம் இருக்க மச்சத்தை வச்சு பார்த்தா உன் வாழ்க்கையில் எல்லாம் இல்லையா? அது மச்சம் இல்லடா, சோறு வடிக்கிறப்ப கையில் சூடு போட்டு வந்து தழும்புடா கடிக்கி. என்ன பாலி அவுட் ஆகிட்டான், சமாளிப்பான். சரி அதெல்லாம் விடு. எனக்கு கல்யாணம் வாய்ப்பு இருக்கான்னு பாரு. இது கல்யாணமா? கிளவியே சும்மா லவலாய்க்கு. உனக்கு இந்த கைரேகை ஜோசெல்லாம் சரி வராது. ஒரு ராசி என்னன்னு சொல்லு. எனக்கு கடக ராசி. உன் வீட்டுக்காருக்கு என்ன ராசி? என் வீட்டுக்காருக்கு தனுஷ் ராசி. கடகத்துக்கும் தனுஷுக்கும் ஒத்தே போவாதே. என்ன லக்கணம்? தனுஷ் ராசி கும்ப லக்கணம். கும்ப லக்கணம் 3ஆம் பாத சதயம். சரி, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரை சொல்லவா? என் வாயால சொல்ல மாட்டேன்ப்பா, அது மரியாதை கிடையாது. பரவாயில்ல, நீ அதுவும் புருஷன் பேரை தான் சொல்ல மாட்டேற. இங்கே நிறைய பேர் புருஷன் இருக்கிறதே சொல்ல மாட்டாங்க. சரி, நமக்கு எதுக்கு அந்த கதையெல்லாம். சரி, பேர் தெரியாமல் எப்படி ஜோசியம் பார்க்குறது? சரி, வேற மாதிரி சாட மாட்டே சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். கொண்டையில் வைக்கிறது கோயிலில் அடிக்கிறது. கொண்டையில் வைக்கிறது கோயிலில் அடிக்கிறது. பாட்டி, உன் வீட்டுக்கார பேர் பூமணியா? ஆமாம், அந்த நாயை அப்படி தான் கூப்பிடுவாங்க. கிளட்டு சிரிக்கி. நீ என்ன பண்ணுற? வர வெள்ளிக்கிழமை உன் புருஷனோட கோயிலுக்கு போய். ஏன் புருஷனோட எப்போ போக முடியும்? ஏன் கிழவி? அவர் செத்து போய் 4 வருஷம் ஆச்சே. செத்துட்டாரா? அட கிளட்டு சிரிக்கி. செத்து போனவங்களுக்கு அடியும் நேரம் ஜோசியம் பார்க்க சொன்னேன். அடுத்து 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் மேட்ரிமோனியில் ப்ரொஃபைல் பதிஞ்சிருக்கேன். மறக்காமல் பாட்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் சொன்னேன்டா.